கிட்டத்தட்ட 288 தொகுதிகளில் 280 தொகுதிகளில் வாக்க கூட எண்ணி இருக்கிறாங்க. எப்படியாவது முதலமைச்சராகணும்னு ஷிண்டே போடாத கணக்கே கிடையாது. போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, ஒரு நாள் ராத்திரி பூரா பேசுறாங்க. அங்கிருந்து கிளம்புனவர் எங்கேயுமே போகாம நேரா சொந்த ஊருக்கு போயிட்டார். ஷிண்டே எங்க கூட்டணி ஆட்சியில பங்கேற்றிருக்கணும், அதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கும் அப்படி இப்படின்னு உருட்டி விட்டுருக்காங்க. அவங்க நல்லா விட்டுவாங்களே, அது போல உருட்டி விட்டுருக்காங்க. பாப்பம்மா அப்படின்னு அவங்களுக்கும் கழுத்தா கொடுத்துட்டாரு. தனக்கு ஒத்து வர வரைக்கும் ஜால்ரா தட்டும், தூக்கி விடும், கட்டி பிடிக்கும், முத்தம் கொடுக்கும், எல்லாம் பண்ணும். தனக்கு தேவையில்லைன்னு முடிச்சிட்டோம்னா அவங்கள தீர்த்து கட்டி அவங்கள எந்திரிக்க விடாம அடிச்சு காலி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு விட்டுரும். ஏக்நாத் ஷிண்டேவை அந்த லிஸ்ட்ல தான் சேர்த்திருக்கு இப்ப பாஜக. வணக்கம் தோழர்களே. போன 23ஆம் தேதி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிஞ்சு RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் பெரிய வெற்றி அடைஞ்சதா அறிவிக்கப்பட்டு, ஆனா அதை கொண்டாட முடியாத ஒரு சூழல்ல இக்கட்ல அந்த கும்பல் இருக்கு. இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகி போச்சு. இன்னைக்கும் முதலமைச்சர் யார் அப்படின்னு இழுபறியில இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பதவி ஏற்போம் அப்படின்னு அறிவிச்சு நேத்து போய் நான் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்துருச்சு இந்த கும்பல். ஆனா ஏக்நாத் ஷிண்டே நாளைக்கு சாயந்தரம் சொல்றேன் அப்படின்னு நேத்து அறிவிச்சிருக்கிறார். நாளைக்கு சாயந்தரம் சொல்றேன்னா அப்பதானே என் பதவி ஏற்க போறாங்க அப்படின்னா இன்னமும் உருட்டி விட்டு கதற விட்டுட்டு இருக்காப்ல ஏக்நாத் ஷிண்டே. அந்த ஆளை பொறுத்த வரையும் தனக்கு பதவி கிடைக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், அது இல்லாட்டினா எதுவுமே நடக்காதுன்றதுல தெளிவா இருக்காப்ல. கையும் காலும் உதறல் எடுத்து போய் என்னையா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு காவி கும்பல். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா 10 நாளா இழுபறியா போயிருச்சு. உங்களுக்கு தெரியும், இடையில வாக்கு எண்ணிக்கையே போலியா நடந்திருக்கு. கூடுதலா வாக்க எண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 288 தொகுதிகள்ல 280 தொகுதிகள்ல வாக்க கூட எண்ணி இருக்கிறாங்க. 5 மணி வரைக்கும் இருந்த வாக்கு சதவிகிதத்தை விட 5 to 6 1 மணி நேரத்துல 75 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டதா ஏத்தி கூறி இருக்கிறாங்க. இதுல 5 லட்சத்தி சில்லற மக்கள் அதிகமா ஓட்டு போட்டதா எண்ணிட்டாங்க. 8 தொகுதிகள்ல வாக்க குறைச்சு எண்ணி தோக்கடிச்சாங்க. இப்படி பலவாறு தேர்தல் ஆணையத்துல புகார் நிக்குது. கடுமையான எதிர்ப்பை எதிர்கட்சிகள் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு இடையில எப்படியாவது முதலமைச்சராகணும்னு ஷிண்டே போடாத கணக்கே கிடையாது. அதான் தெரியுமே, ஏக்நாத் ஷிண்டே ஒரு துரோகி, முதுகுல குத்துனவர், சிவசேனா கட்சியை உடைச்சிட்டு வந்தவர். அந்த ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவி தான் நமக்கு பாதுகாப்புன்றதுல தெளிவா இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, ஒரு நாள் ராத்திரி பூரா பேசுறாங்க. அங்கிருந்து கிளம்புனவர் எங்கேயுமே போகாம நேரா சொந்த ஊருக்கு போயிட்டார். சொந்த ஊரு கிராமத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. தேடி தவிக்கிறாங்க. மறுநாள் இங்க கூட்டம் இருக்கு, கூட்டணி கட்சிகள் சேர்ந்து பேசி யார் முதலமைச்சர் தேர்வு செய்யணும். ஆனா அந்த கூட்டத்திலே பங்கெடுக்கல, கூட்டங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. ஒரே கலவரமாயி போச்சு மகாராஷ்டிராவில் யாரை முதலமைச்சராக்குவதுன்னு. சரி, இந்த ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இவர் போய் சொந்த கிராமத்துல உட்காந்துக்கிட்டாரு. அடுத்து என்னடா நடக்கும்னா திடீர்னு ஏக்நாத் ஷிண்டேக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கன்னு செய்தி பரவு. ஆனா அது உண்மையும் கூட. திடீர்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டார். 2 நாளா ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டா என்னையா இது, கூட்டத்தையும் கூட்ட முடியல, முடிவும் எடுக்க முடியல, விட்டுட்டு முடிவு எடுக்கிற நிலைமையில பிஜேபி இல்லை. அதாவது ஜெயிக்கிற மாதிரி தோத்துருக்கிறாங்க. அதாவது 132 தொகுதியில் ஜெயிச்ச பிறகும் கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாத சூழலுக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. 145 இருந்தாதான் அறுதி பெரும்பான்மையில சுயமா அந்த கட்சி மட்டும் ஆட்சி அமைக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தரோட கூட்டணி வச்சு ஆகணும். அஜித் பவார் தொடக்கத்துல இருந்தே நான் துணை முதல்வர், ஓகே எனக்கு சில இலாக்காக்கள் கொடுத்துருங்க, சில துறைகளை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு அவர் அப்பயே ஓகே சொல்லிட்டாரு. யார் வந்தாலும் வராட்டினாலும் நான் உங்க கூட நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஏக்நாத் ஷிண்டே அப்படிதான் நிக்க முடியாது, என்ன முதலமைச்சராக்குங்க அப்படின்னு ஒத்த காலில் நின்னாரு. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா அவருடைய பையனவாது துணை முதலமைச்சரா ஆக்குங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. இதுக்கு இடையில இலாக்காக்கள்ல இன்ன வரைக்கும் தலைவலியா இருக்கு. ஒருவேளை ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சராவே ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு சாயந்தரம் தெரிஞ்சு போகும். ஒத்துக்கிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க, இலாக்கா பிரிக்கிறதுல குடுமையை பிச்சுப்பானுங்க. ஏக்நாத் ஷிண்டே 2 முக்கியமான துறைகளை கேட்கிறாரு. அதுல ஒண்ணு சபாநாயகர், நான் சபாநாயகரா இருந்துக்கிறேன், என் கட்சி தான் சபாநாயகரா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு கேட்கிறாரு. இல்லைன்னா உள்துறை, மகாராஷ்டிராவை கையில வச்சுக்கிறதுக்கான உள்துறையை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏற்கனவே இதுக்கு கடும் போட்டியா இருக்கிறவர் அஜித் பவார்.
அவர் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து கட்சியை உடச்சிக்கிட்டு வந்தவன் பூரா ஒரே கட்சியில் இருக்காங்க பாருங்க, அதான் பெரிய விஷயமே. அதில் அஜித் பவார் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நிதியமைச்சர் கொடுத்துருங்க, அப்புறம் நல்லா பொல்லா போகிற உள்ளாட்சி இந்த அது மாதிரியான நல்ல துறையாக கொஞ்சம் கல்லா கட்டுறதா கொடுங்கன்னு அவர் ஒரு பக்கம் டிமாண்ட் வச்சுட்டு இருக்கார். இதுக்கு இடையில நேற்று கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நேற்று பேச்சுவார்த்தை நடந்ததில் ஒரு 6 மாதம் நான் முதலமைச்சராக இருந்துக்கிறேனே, என்ன ஒரு 6 மாதத்துக்கு முதலமைச்சராக வைங்களேன், அப்புறம் நீங்களே இருந்துக்குங்களே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடாத குறையா ஏக்நாத் ஷிண்டே கேட்டிருக்கிறார். ஏற்கனவே அவங்க ஒரு டிமாண்டு வச்சாங்க, எங்க பீகார்ல எல்லாம் நீங்க ஆக்கலையா, வெறும் 43 தொகுதியில ஜெயிச்சவரை தூக்கிட்டு போய் நீங்க முதலமைச்சர் ஆக்கலையா, அது மாதிரி எங்களையும் நீங்க முதலமைச்சர் ஆக்குங்க, நாங்களும் உங்க வெற்றிக்கு துணை நின்னோம்ல, நாங்கெல்லாம் வந்த பிறகுதானே நீங்க பெரிய வெற்றியை ஜெயிச்சிங்க அப்படின்னு அங்க ஒரு உருட்டல் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நேத்து நடந்த கூட்டத்துல பாஜகவினுடைய சட்டமன்ற தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அப்பனா அவர் முதலமைச்சராகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். பாஜக முதலமைச்சர் பதவியை விட்டே கொடுக்கல, நாங்க பட்னாவிஸ் தான் கொடுக்க போறோம், 3வது முறை அவர் தான் நாளைக்கு பதவி ஏற்பாரு முடிச்சிட்டாங்க நேத்தே. ஆக இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பதவி ஏற்க போறது பட்னாவிஸ் முதலமைச்சரா. இப்ப துணை முதலமைச்சரா ஏக்நாத் ஷிண்டேயோ, அஜித் பவார் நான் ஏத்துக்கிறேன்ட்டாரு, ஏக்நாத் ஷிண்டே வருவாரா என்பது பெரிய கேள்வி. அதை பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, சார் நீங்க என்ன துணை முதலமைச்சரா பதவி ஏற்றுப்பீங்களா, சாயந்தரம் வரையும் பொறுத்துருங்கன்றாரு. சாயந்தரம் தான் பதவியேற்பு விழாவே, அப்புறம் சாயந்தரம் வரையும் பொறுத்துருங்கன்னா ஒருவேளை கூட்டணியை உடைக்க போறாரா, எனக்கு தேவையில்லைன்னு வெளியே போறாரா, இல்ல வேற ஏதாவது டிமாண்டை வச்சு அது வரைக்கும் இழுத்தடிக்க போறாரா தெரியல. ஆனா மிகப்பெரிய பதற்றத்துல பாஜக இருக்கு. நடா இது கூட்டணியா நின்று அடிச்சு ஜெயிச்சோம், கடைசியில பார்த்தா மொத்தமா கவுத்து விட்டுருவாங்க போல இருக்கேன்னு அள்ளு விட்டு போய் அலையுது பாஜக கும்பல். இதுக்கு இடையில சமரசம் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் தான் தன்னுடைய பங்கை கேட்குது. இங்க பாரு, நான் நாடாளுமன்ற தேர்தலில் உனக்கு சப்போர்ட் பண்ணல, அதனாலதான் நீ தோத்து போய் மண்ணை கவி இருக்க. இந்த தேர்தலில் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நான் வீதியா வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை திரட்டி உனக்கு ஓட்டு போட வச்சிருக்கேன். அதனால எங்காலத்தான் நீ முதலமைச்சராகணும்னு அவங்க ஒரு பக்கம் சீட்டை போட்டாங்க. ஆர்எஸ்எஸ் காரர் ஒருத்தர் இருக்கார், முரளிதர்னு அவர் பேரு. அந்த முரளிதரை தான் நீங்க எப்படியாவது முதலமைச்சராக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் டிமாண்ட் வைக்க, இப்ப பாஜக மண்டவங்கி போயிருக்கு. என்னடா இது, இந்த பக்கம் ஷிண்டே, இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ், இந்த பக்கம் கூட்டணி கட்சின்னு எல்லா பயிலும் சேர்ந்து மண்டையில் ஏறி மிதிக்கிறாங்களே அப்படின்னு. இந்த சூழ்நிலையில தான் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் மேலிட பார்வையாளரை போய் உட்காந்து பார்த்துருக்குறாங்க, சொல்லியிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. ஷிண்டே எங்க கூட்டணி ஆட்சியில பங்கேற்றிருக்கணும், அதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கும் அப்படி இப்படின்னு உருட்டி விட்டுருக்காங்க. அவங்க நல்லா உருட்டுவாங்களே அது போல உருட்டி விட்டுருக்காங்க, பாப்பம்மா அப்படின்னு அவங்களுக்கும் கல்தா கொடுத்துட்டாரு. அதற்கு இடையில இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஷிண்டேவும் அவர் அஜித் பவாரும் பயங்கரமா கேலி பண்ணிக்கிட்டாங்களாம். எங்க நீங்க பதவி ஏற்பீங்களா துணை முதலமைச்சரா அப்படின் போது இவரை சொல்றாரு, அஜித் பவாரை பார்த்து ஷிண்டே கேலி பண்றாரு. அஜித் பவாருக்கு காலையிலும் பதவியேற்றும் பழக்கம் இருக்கு, சாயந்தரத்தையும் பதவியேற்ற, அவர் தான் எல்லா கட்சியிலும் போயிருக்காருல்ல, அதை மறைமுகமா சொல்றாரு. காலையில பதவியேற்று பழக்கமும் இருக்கு, சாயந்தரம் பதவியேற்று பழக்கமும் இருக்குங்க அப்படின்னு அவர் சொல்ல, இவர் என்ன சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நாளைக்கு நான் சாயந்தரம் பதவி ஏத்துக்கிறேன், எனக்கு பதவி ஏற்கிறதுல பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்ல, இப்ப பத்திரிகைக்காரங்க தான் முடிய பிடிச்சிட்டு நின்று இருக்காங்க. என்னையா நடக்குதுங்க, இவர் ஓகேன்றாரு, இவர் மாட்டேன்றாரு, என்னதாயா பண்ணுவாங்க நாளைக்கு சாயந்தரம். இப்பதான் பாஜக இன்னொரு ஐடியா பண்ணுது, ஒருவேளை ஷிண்டே ரொம்ப முரண்டு பிடிச்சாரு, அல்லது முக்கியமான பதவி வேணும்னு கேட்டாரு, அல்லது எங்களை அவைத்தலைவர் ஆக்கியே ஆகணும்னு கேட்டாரு, அல்லது முக்கியமான ஏதாவது ஒண்ணுக்குள்ள நின்றுக்கிட்டு நம்மளை அலக்கழிச்சாருன்னா பேசாம ஷிண்டேவை கழட்டி விட்டுருவோம், அஜித் பவார் தான் இருக்காருல்ல, அவரை வச்சு ஒப்பேத்தி எப்படியாவது கொண்டு போயிடுவோம், அவர் தான் எதை போட்டாலும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாருல அப்படின்ற முடிவுக்கு மேலிட பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்களாம். அது வர்றதுக்கு என்ன காரணம்னா பாஜகவினுடைய அரசியல் சூழ்ச்சியே அதுதான். தனக்கு ஒத்து வர வரைக்கும் ஜால்ரா தட்டும், தூக்கி விடும், கட்டி பிடிக்கும், முத்தம் கொடுக்கும், எல்லாம் பண்ணும். தனக்கு தேவையில்லைன்னு முடிச்சிட்டோம்னா அவங்கள தீர்த்து கட்டி அவங்கள எந்திரிக்க விடாம அடிச்சு காலி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு விட்ரும். ஏக்நாத் ஷிண்டேவை அந்த லிஸ்ட்ல தான் சேர்த்திருக்கு இப்ப பாஜக. ஆனா பாஜகவுக்கு உருட்டி விட்டு கடைசி வரையும் கதற வச்சிட்டு இருக்கு ஏக்நாத் ஷிண்டேனுடைய டீம். கடைசி வரையும் ஒத்துக்கறல, கடைசி வரையும் துணை முதலமைச்சர் ஒத்துக்கறல, கடைசி வரைக்கும் எதையுமே ஒத்துக்காம ஒரு ஓரமா இருந்து சாயந்தரம் சொல்லுங்க, நாளைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிடும், நாளைக்கு சாயந்தரம் தெரிஞ்சிடும் கதற விட்டுட்டு இருக்கு ஏக்நாத் ஷிண்டே குரூப். இன்னொரு பக்கம் இவரை கதற விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு காவி கும்பல் யோசிச்சுட்டு இருக்கு. அதாவதுங்க கூட்டணி கட்சியில கூட ஒரு நியாய தர்மம் வேணும்னு நினைப்போம்.
இப்போ தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி இருக்கு அப்படின்னா முரண்படுகிற இடத்துல முரண்பட்டு மூஞ்சிக்கு நேரம் பேசிடுறோம், சொல்ல வேண்டிய இடத்துல மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறோம், சரி செய்ய வேண்டிய இடத்த மூஞ்சிக்கு நேரம் சொல்லி சரி பண்ணிக்கிறோம், உரிமைகளை தேவைகளை எல்லாத்தையும் விலாவரையும் பேசுறோம். ஆனா பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒன்றாடிக்கிறோம். இந்த அடிப்படை தார்மீக உரிமை கூட இல்லாம தான் அங்க பதவிக்காக ஒரு கும்பல் அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பட்னாவிஸ், அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே, அப்புறம் அஜித் பவார், நிர்மலா சீதாராமன், இன்னும் பல தலைவர்கள்லாம் சேர்ந்து நேற்று மத்தியானத்து போல கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு பிஜேபியினுடைய கட்சி தலைமை அவை தலைவராக தேர்ந்தெடு செய்யப்பட்டு பட்னாவிஸை எல்லாரும் சேர்ந்து போய் ஆளுநரை சந்திச்சிருக்கிறாங்க. ஆளுநர்கிட்ட போய் எங்களை பதவி ஏற்றுக்கிற அழைங்கள் அப்படின்னு போய் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அவர் அழைச்சிட்டாரு, நேற்றே அழைச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு சாயந்தரம் அவங்க பதவி ஏற்றுக்குவாங்க. முதல்ல முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் மட்டும் பதவி ஏற்றுக்குவாங்களாம். மற்ற அமைச்சர்கள்லாம் அடிச்சு பிடிச்சி முடிய பிச்சுக்கிட்ட பிறகு அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்கு. நமக்கு என்னப்பா, முடிச்ச பிச்சுக்கிட்டு அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம்தான். இப்போ புரியுதுங்களா? பாஜக கும்பல் பதவிக்காக அடிச்சுக்கிட்டு சாகுற கும்பல். நான் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு அத்தனை கும்பலாம் அழிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நாம அப்படி இல்லை. கொள்கை சார்ந்த கூட்டணியாக இன்னும் அதை ஆழப்படுத்தி இன்னும் அதை வலிமைப்படுத்தி கொண்டு போக வேண்டிய இடத்துல நிற்கிறோம். அந்த புரிதலும் நமக்கு இருக்கு. ஆக பாஜக கடைசி வரையும் கதறுது.